ஜில்லா திரைப்படத்தின் வெற்றி கதாநாயகன் இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசுவார்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜெயிச்சவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பில் கிடைச்சது தான் இந்த ஜில்லாவோட வெற்றி விழா. இன்னைக்கு இந்த ஜில்லா படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் டைமில் சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கூட என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி நல்ல பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு விநியோகஸ்தர்களுக்கும் ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி இந்த 100 நாள் கம்ப்ளீட் பண்ண பிவிஆர் தியேட்டர்ஸ், வெற்றிவேல் முருகன் தியேட்டர்ஸ் அண்ட் நம்ம ஆல்பர்ட் தியேட்டர், இந்த ஓனர்ஸ் அண்ட் மாரியப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பலத்த போட்டிகளுக்கு நடுவில் ஒரு 100வது நாள் விழான்றது சாதாரணமான விஷயம் இல்லை. தேங்க்யூ. இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கியமானவங்களை பற்றி இப்போ நான் சொல்லி ஆகணும். டிவி, நெட்டு, திருட்டு விசிடி இதையெல்லாம் தாண்டி தேட்டரை வந்து படம் பார்த்த என்னுடைய ரசிகர்கள், சினிமா வந்து ஒரு கனவு தொழிற்சாலை. அந்த கனவு தொழிற்சாலையோட கண்கள் ரசிகர்கள். அவங்களோட கண்ணால் படங்கள் பார்க்கலனா இந்த தொழிற்சாலையை இயங்காது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளர்களுக்கே சம்பளம் கொடுக்குற கண்ணுக்கு தெரியாத முதலாளி ரசிகன். காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க, காசே வாங்காமல் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. சினிமா வந்து எத்தனையோ பேரை, எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சினிமாவே வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது ரசிகன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரிக்கெட் மேட்சஸ்லலாம் அந்த கடைசி ஷாட், அந்த வின்னிங் ஷாட்லாம் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். ஆனால் அதை விட அந்த ஆடியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அது நல்லா ஓடணுன்றதில் என்னை விட ஆர்வமாகவும் என்னை விட வெறியாகவும் என்னை விட ஆர்வமும் வெறியாகவும் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் சரி விடுங்க.
இந்த சந்தோஷமான நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆசை ப்ளஸ் வேண்டுகோள். இன்னைக்கு இருக்கிற புது இயக்குனர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது வந்து அவங்களுடைய எல்லா படமும் நான் பார்க்குறேன், இன்க்ளூடிங் நேசன். எல்லா படமும் நான் பார்க்குறேன், புது புது ஐடியாஸோட நல்ல நல்ல படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு வேண்டுகோள்னா 2.5 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கதையை சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா படம் நல்லாவே இருந்தாலும் ஆடியன்ஸ் படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக அவங்க வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்குன்றதை மறந்துட்டு ஐயோ டைம் ஆகிட்டு இருக்கேன்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். ரொம்ப நேரம் படம் எடுத்தால் பாம்பு கூட கீறிக்கிட்டு தோற்று போகும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு படம் எடுங்க. அண்ட் குறிப்பாக நேசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன். இந்த படம் ஆக்சுவலாக ஷூட்டிங் நடக்கும்போது நிறைய டென்ஷன் இருந்துச்சு. அந்த முந்தின படத்தினுடைய டென்ஷன், அதனுடைய உச்சக்கட்ட டென்ஷன்லாம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து அதான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எதையுமே நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் இந்த படத்தை ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாரு. அவர் இன்னும் நிறைய பெரிய பெரிய நிறையா ஹீரோஸோடு அவர் படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும். ஃப்யூச்சரில் நானும் அவரோடு சேர்ந்து இன்னொரு படமும் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை இருக்குது. அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ராசியான ஒரு கம்பெனி. அவரோட தொடர்ந்து எல்லா படமும் வெற்றிகரமாக அமைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜீவா, இன்றைக்கி என்னை பற்றி பேசின அத்தனை விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜீவா என்னென்னா சொன்ன மாதிரி நண்பன் ஷூட்டிங் என்னால் மறக்கவே முடியாது. என்னை போட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு எதாவது என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு சில மேஜிக்லாம் கூட பண்ணுவார். ஒரு காயினை வச்சுக்கிட்டு சில மேஜிக்லாம் பண்ணுவார். ஒரு நாள் என் பையனை கூப்பிட்டு வச்சு கூட எனக்கு அவர்லாம் செஞ்சு காமிச்சார். அவன் இன்னும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் வீட்டில் உட்காந்து, எப்படி பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜீவா, நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க, நல்ல நல்ல படங்கள் பண்ணுறீங்க. கூட நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணணும், எங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கெலாம் அவங்க அவார்ட் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வைரமுத்து சார், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அதான் அவருடைய வார்த்தைகள் எனக்கு அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கௌரவிச்சு உங்கள் கையால் அந்த அவார்ட்லாம் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான சாங் அந்த கண்டாங்கி சாங். அண்ட் இமான், முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கர்ஸ்லாம் ஸ்டேஜில் பாடினது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. மறந்துட்டு அப்படியே அவங்கள நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டேஜில் பாடின அத்தனை சிங்கர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமானுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் தமிழன் படத்தில் ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் அது வெஸ்டர்னாக இருக்கட்டும், அது ஃபோக்காக இருக்கட்டும், மெலடியாக இருக்கட்டும், அது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மெலடி டச் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா குத்துப்பாட்டு வந்தாங்க ஆடினாங்க போனாங்கன்னு இல்லாமல் அதுக்குள்ளே கூட ஒரு சுகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மெலடி சாங் கண்டாங்கி சாங் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூரியண்ண, சூரியோட வளர்ச்சியும் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற எல்லா படமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு தனி ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த வகையில் அவருடைய வளர்ச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மஹாத், என் கூட தம்பியை நடித்த மஹாத், அண்ட் ரொம்ப அழகான ஒரு ஹீரோ. அவர் கூட இந்த படத்தில் நடிச்ச ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இங்கே மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் உரிமையாளர்கள்,
ஷிபு அண்ட் பிடி செல்வகுமார் அவர்கள் என் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சதில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களை நான் கத்தியில் மீட் பண்ணுறேன். படத்தின் இயக்குனர் திரு நேசன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போல்லாம் படங்கள் 100 நாள்லாம் ஓடுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஜில்லா படம் 100 நாள் ஓடுறதுக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம் தான், எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் தான். 2010 இந்த கதை சொன்னோன்னே அண்ணன் எனக்கு கை கொடுத்து நீ இந்த படம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அண்ணனுக்கே தெரியாது எனக்கு அவர் கை மட்டும் கொடுக்கல, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு அண்ணனை ஒரு ஸ்டாராக தெரியும். இந்த 3 வருஷ பழக்கத்தில் என்னடா இவர் சிம்பிளாக ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் நினைக்கிறேன். இந்த ஜில்லா படம் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறது விஜய் அண்ணனுக்கு தான். ஆர்பி சௌத்ரி சார் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. என்கிட்ட சொன்ன வார்த்தை தான், விஜய் அண்ணன் நான் சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கோம், இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான படமாக ஒரு கலர்ஃபுல் படமாக வந்ததுக்கு ஆர்பி சௌத்ரி சார் ஒரு மிகப்பெரிய காரணம். மோகன்லால் சார் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், எங்கள் கூட சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வி ஆர் ஸோ ஆனர் டு ஹேவ் ஹிம். இந்த ஜில்லா படம் ஒரு 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 பெரிய எஃபர்ட், ஒரு பெரிய யூனிட் சேர்ந்து பண்ணோம். எங்களோட யூனிட்டை எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை நல்லபடியாக போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ்ஸும் இந்த மீடியாவும் தான். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நாங்கள் ரசிகர்கள்னா நாங்கள் இல்லவே இல்லை. இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக்குன இந்த ரசிகர்களுக்கு தான் எங்களுடைய நன்றியை தெரிவித்து ஜில்லா டீம் சார்பாக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சிடும். தேங்க்யூ. இப்பொழுது இப்படத்தின் இணை தயாரிப்பாளர் நடிகர் ஜீவா உங்கள் முன்னால். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் விஜயனா ரசிகர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடிலாம் நான் பேசினது இல்லைண்ணா. இப்போ அவர் தனியாக எங்கேயா போனீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. விஜய் நான் ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். ஸோ அவர் கூட நண்பன் படம் பண்ணேன். உண்மையிலே மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நாட்கள் திரும்ப வராதா அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஒரு நல்ல விஷயம், அவரை எப்பயுமே நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவரோட சிரிப்பு எல்லாருக்கும் தெரியும். நல்லா மனவிட்டு சிரிப்பார். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக 2 வார்த்தை பேசிக்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஃபஸ்ட்டு சில்வர் ஜூப்ளி படம். என்னப்பா துல்லாத மனம் துள்ளும். நான் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இவ்வளோன்னு தான் இருந்திருப்பேன். அந்த இன்னிசை பாடி வரும் அப்படிங்கிற அந்த 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 பாட்டில் அண்ணா பாடுவார். அப்போ ஃபுல் தேட்டர் எந்திரிச்சு நிற்குது. எங்கள் அப்பா என்றைக்குமே ஒன்று சொல்லுவார், இளைய தளபதி விஜய் மாதிரி வரணும்டா என் புள்ள அப்படின்னு தான் சொல்லுவார் என்றைக்குமே. ஆனால் அவர் ஒருத்தர் தான் இருக்காருங்க. ஸோ நிச்சயமாக நம்மலாம் அவங்களோட படங்களை பார்த்து ரசிச்சிருக்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஒரு திருவிழா அப்படின்னா அவரோட படத்துக்கு போய் பார்க்கணும். நான் திருவிழாவை ஊர் பக்கம்லாம் போய் பார்த்ததில்ல, ஷூட்டிங் செட்டப்பில் தான் பார்த்துருக்கேன் திருவிழாவை. பட் ஒரு திருவிழா பார்க்கணுன்னா அது தேட்டருக்கு தான் போய் பார்க்கணும். அதுவும் விஜய்னா
அந்த மாசா அந்த சாங்ல நடிக்கும் போது அதான் சூரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு படம் பார்க்கும்போது டைலாக் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ். அதை நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நண்பன் படம் நடிக்கும் போது அப்பா என்னப்பா பயங்கரம் மாசுப்பா இருக்கு அப்படியே நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன். நாங்களாம் ஒரு காலேஜில் ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக ரசிகர்கள் எல்லாம் வெளியே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து இவர் மெனக்கிட்ட வெளியே போய் எல்லாரையும் மீட் பண்ணார். அதுதான் அவர் ரசிகர் மேலே வச்சிருக்கிற பயங்கர மரியாதை. அதை பார்த்து ஒரு 4 பேருக்கு நானும் ஃபோட்டோலாம் கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்த ஒரு நல்ல அதாவது ரசிகர்களை என்றைக்குமே அவர் கீழே இருந்து பார்க்கவே மாட்டார். அவர் என்றைக்குமே நீங்களாம் எப்படி எங்களை மேலே பார்க்குறீங்களோ நாங்களாம் உங்களை அப்படி தான் பார்க்குறோம். ஸோ ரசிகர்களை மதிக்க தெரிஞ்சவர். ஸோ அது உண்மையிலே நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். வைரமுத்தையா, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களோட மேடையில் நானும் உட்காந்துருந்தேன் ஒரு ஓரமாக. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து விஜயனா பற்றி இவ்வளோ அழகாக பேசுனதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்களாம் ஏதாவது சொன்னால் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் வாயிலேருந்து சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜில்லா படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உண்மையிலே அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் அந்த டான்ஸ் பண்ண டைம்லாமே உண்மையிலே அந்த போன ஒரு 2 நாள் தான், அந்த 2 நாளும் மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பெருமை. 25 இயர்ஸ் ஆயிடுச்சு, 85 ஃபிலிம்ஸ். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம். இன்னும் விஜயனா வச்சு இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம். இருப்பா குவார்டர்லாம் அப்புறம் சொல்லலாம்ப்பா, தப்பாயிடும். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இவ்வளோ பெரிய க்ரௌடில் நான் வந்து இவ்வளோ ஃப்ளோவில் பேசினதே இல்லை. ஸோ உண்மையிலே நான் ஒரு நண்பனாக இங்கேருந்து, ஒரு தம்பியாக இங்கேருந்து ரொம்ப மகிழ்ச்சி படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாள். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மரியாதைக்குரிய பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். மூத்த தயாரிப்பாளர் அருமை சகோதரர் சௌத்ரி அவர்களே, இயக்குனர் நேசன் அவர்களே, வெற்றிக்கு மறுபெயராக விளங்கும் சகோதரர் விஜய் அவர்களே, இசையமைப்பாளர் இமான் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, கூடத்திலும் மாடத்திலும் நிறைந்து வழியும் விஜய் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம், அதிகபட்சம் 3 நிமிடங்கள் நீங்கள் மௌனம் காத்தால் உங்களோடும் என் விஷயங்களை பகிர்ந்து கொண்டு விஜய் அவர்களை பற்றிய என் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்களை பற்றி தனியாகவோ பத்திரிகையிலோ ஊடகத்திலோ நான் பதிவு செய்யவில்லை. இந்த மேடையில் 3 அல்லது 4 நிமிடங்களில் அவரை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த பதிவுக்கு நீங்கள் காட்டும் மௌனமும் நீங்கள் காட்டும் அமைதியுமே எனக்கு துணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், உங்களை நான் நேசித்து மதிக்கிறேன். அந்த மதிப்புக்கு நீங்கள் மௌனத்தை பரிசு தருவீர்கள் என்று நம்புகிறேன். சகோதரர் விஜய் அவர்களே, நீங்கள் நிறைய பொருள் சேர்த்திருக்கலாம், மனை வாங்கி இருக்கலாம், நிலம் வாங்கி இருக்கலாம், வங்கி கணக்கில் பணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்ததிலேயே பெரிய செல்வம் இந்த ரசிகர்களின் ஆரவாரம். இதுதான் ஒரு கலைஞனை தூக்கி நிறுத்துகிற தூண். ஒரு கலைஞன் நிலை பெறுவதற்கு மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறாரா என்பது முக்கியம். இந்த ரசிகர்கள், இவர்களின் ஆரவாரம் என்பது உதட்டிலிருந்து வரவில்லை, தொண்டையிலிருந்து வரவில்லை, அடிவயற்றிலிருந்து இவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஒரு படம்
100 வாரம் ஓடலாம். 100 வாரம் ஓடினால் கிடைக்காத சந்தோஷம் இந்த ஆரவாரத்தில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இது மிக பெரிது. இந்த ரசிகர் பட்டாளத்தை கட்டி காப்பதற்காகத்தான் நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, அவர் உங்களுக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை, சினிமா எனக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை, நான் கண்டுபிடித்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். விஜய் அவருக்கு யார் போட்டி என்று யோசித்து பார்த்தேன். அவருக்கு போட்டி என்பது திரையுலகத்தில் நடிகர்கள் அல்ல. அவருக்கு போட்டி என்பது சமூகத்தில் யாரும் இல்லை. விஜய்க்கு போட்டி விஜய் ஏற்கனவே பெற்ற வெற்றிதான் அவருக்கு ஒரே போட்டி. அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பழைய வெற்றியை ஒருபடி தாண்டுவது எப்படி? அதற்கு காரணம் யோசித்து பார்த்தேன் நண்பர்களே. நான் யோசித்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு சராசரி நடிகனுக்கும் மக்களோடு இயங்குகிற ஒரு நடிகனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. சராசரி நடிகன் கேமராவை பார்த்து நடிக்கிறான். ஒரு மக்கள் நடிகன் கேமராவுக்கு பின்னால் இருக்கும் ரசிகனை பார்த்து நடிக்கிறான். அந்த ரசிகரை பார்த்து நடிக்கிறவன் தான் வெற்றி பெறுகிறான். இந்த உயரத்தை அவர் எட்டுவதற்கு பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். துடிப்பு மிக்கவர்கள், ஆரவாரம் மிக்கவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள், வாழ்க்கையின் முதல் படிக்கட்டில் இருக்கிறவர்கள். நீங்கள் வெறும் ரசிகர்களாக நின்றுவிடக் கூடாது. இந்த விஜய்க்கு நீங்கள் ரசிகர்களாக இருந்தால் விஜய் தாண்டி வந்த தூரத்தை நீங்களும் கடந்தாக வேண்டும். அவர் வாழ்வில் இருந்து சில படிப்படைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயரத்தை தொடுவதற்கு அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, அத்தனை பாடுகள். அவருடைய முதல் படம் வெளிவந்த போது ஊடகங்கள் என்ன எழுதின என்பது எனக்கு தெரியும். இந்த ஊடகங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் எப்படி வெற்றி பெற போகிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தின. சில ஊடகங்கள் கேலி செய்து கூட பேசின. ஆனால் எந்த ஊடகம் தன்னை கேலி செய்ததோ, எந்த சமூகம் தன்னை ஒரு மாதிரியாக பார்த்ததோ, அந்த ஊடகங்களுக்கு தீடி போடுகிற நாயகனாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார். இதுதான் அவர் வெற்றி. இந்த வருடம் விஜய் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று நம்புகிறேன். காரணம், சமஸ்கிருத வருடத்தில் இது ஜெய வருடம் என்று பெயர். ஜெய என்றால் வெற்றி, விஜய் என்றால் வெற்றி. வெற்றியோடு வெற்றி இணைகிறது. அவர் தொட்டதெல்லாம் துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர் சௌத்ரி அவர்களை பெரிதும் பாராட்டுகிறேன். அவர் ரொம்ப அமைதியானவர், அடக்கமானவர். வெற்றிக்கு பின்னால் இருக்கிறார் தவிர வெற்றியை அவர் தனக்கென்று சொந்தம் கொண்டாடி கொண்டதில்லை. எல்லோரையும் வெற்றி பெற வைத்து அழகு பார்க்கிறவர் சௌத்ரி. தம்பி இமான், உங்களை பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த பாடல்கள் மக்கள் பாடல்கள். ஒரு பாடல் ஒலிப்பதிவாகிற போது ஒலிப்பதிவு கூடத்தில் இருப்பவர் ரசிப்பதற்காக பாட்டு போடப்படுவதில்லை. கடைசி ரசிகன் எப்படி உடல் ஆடுவான், எப்படி தாளமிடுவான், எப்படி ரசிப்பான், எப்படி அவன் நரம்பை துண்டுவது, எப்படி அவன் மூளையிலே கழுவுறச் செய்வது என்பதெல்லாம் கைவந்த கலை இமானுக்கு. ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடல் நேசனிடம் வந்தார். ரொம்ப நாளாயிற்று. அப்போதுதான் தெரியும் விஜய்க்கு பாட்டு எழுதிய நாளாயிற்று. ஏன் என்று தெரியவில்லை. இருக்கட்டும், பரவாயில்லை, நினைக்கவே இல்லை. இவர் வந்தார். விஜய்க்கு பாட்டு எழுத வேண்டும், எழுதலாமே. ஒரு பாட்டு என்றார். ஒரு பாட்டு நமக்கு உடன்பாடு இல்லையே. அப்புறம் சொன்னார், இது நிச்சயமா நீங்க தான் எழுதணும். உங்களை தவிர எழுத நாங்க நினைக்கவே இல்லை. உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்கோம். விஜயும் சொல்லிவிட்டார். சரி, எழுதுவோம். கண்ட அங்கி கண்ட அங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கெத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. இமான் கேட்டார், சார் கஞ்சா வச்ச கண்ணுன்னா சென்சார்ல பிடிக்க மாட்டாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், கஞ்சா வச்ச பொண்ணத்தான் பிடிப்பாங்க இமான், கண்ணை பிடிக்க மாட்டாங்க. அந்த பாட்டு ஹிட். அந்த பாட்டு ஹிட் ஆனதற்கு ஒரு சின்ன வசியம் இருக்கிறது.
இந்த பாடலை ஒரு தொழில்முறை பாடகர் பாடியிருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற பாடகன் பாடி இந்த பாட்டு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் விஜய் பாடுவதில் என்ன வித்தியாசம் என்று பார்க்க, தொழில்முறை பாடகன் பாடியிருந்தால் அந்த பாட்டில் சங்கீதம் இருந்திருக்கும், சங்கதி இருந்திருக்கும், ஒரு லயம் இருந்திருக்கும், நயம் இருந்திருக்கும். ஆனால் விஜய் பாடிய வாலிப வசீகரம் இருந்திருக்கிறது. அதில் ஒரு குறும்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இன்னசென்ஸ், ஒரு அப்பாவித்தன்மை இருக்கிறது. கள்ளங்கபடம் இல்லாதவன் காதலிக்கிறான் என்று அந்த குரல் சொல்லுகிறது. எனவே அந்த பாட்டுக்கு விஜயுடைய குரல் ஒரு கூடுதல் பலம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, நிறைவு செய்ய போகிறேன். ஒரு செய்தி இன்றைக்கு ஜில்லா 100வது நாள் விழா கொண்டாடுவது என்பது திரையுலகுக்கு ஒரு திருவிழா. சினிமா எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த முனீர் கண்ணையா வந்திருக்கார், சினிமால ஊறி கிடக்கிறவர். இன்றைக்கு ஒரு சினிமா என்பது மொத்தம் 12 ஷோ, அவ்வளவுதான். வெள்ளி 4 ஷோ, சனி 4 ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 4 ஷோ, திங்கட்கிழமை அது ஐசிக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை அந்த படம் வென்டிலேட்டரில் கிடக்கிறது. தூக்கிட்டு போன்னு சொல்றாங்க. வசதி உள்ளவன் வென்டிலேட்டர் போட்டு இந்த படத்தை ஓட்டுகிறான். இதான் சினிமா. இப்படி சினிமா தடம் மாறி கிடக்கிற காலகட்டத்தில் 100 நாள் ஓட்டுவதற்குரிய வல்லமை இந்த யூனிட்டுக்கு இருக்கிறது. இது பெரிய வெற்றி, தொடர வேண்டும். விஜய், உங்களுக்கு நிறைய சமூக பொறுப்பு இருக்கிறது. என்ன நீங்க அரசியல் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்றேன். நான் நினைப்பது என்ன தெரியுமா? நீங்கள், நான், சௌத்ரி, ஈமான், ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் என்ன செய்கிறோம் என்றால், எங்கள் தமிழர்களின் சாயங்காலத்தை சந்தோஷமாக வைத்திருக்கிறோம். தொய்ந்து கிடக்கிறவரை, நம்பிக்கை இல்லாதவனை, மன அழுத்தம் கிடக்கிறவனை உணர்ச்சி ஊட்டி உயிர் உள்ள மனிதனாக செய்து வைத்திருக்கிறோம். இந்த உணர்ச்சி தான், இந்த சந்தோஷம் தான் நாம் செய்யக்கூடிய சேவை. இந்த உணர்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாளை உங்கள் வசம். வாழ்க. வணக்கம். தேங்க்யூ. அடுத்த நடிகர் சூரி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகுது. இவ்வளோ ஒரு சவுண்டு, இந்த சவுண்டை எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அவங்க சௌத்ரி சார், அவங்க விஜய் அண்ணன், டேரக்டர் சார், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி விழா படத்தில் 100 நாள், விஜய் அண்ணன் படம் மேக்ஸிமம் எல்லா படமும் 100 நாள் தான். அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த 100 நாள் படத்தோட விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மைக்கு எங்கள் படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஜயன் படம் வந்து பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கூட்டம் இருக்குது, இதே சவுண்டு இருக்கும், பேசவே முடியாது யாரும். படம் ஓப்பனிங் அன்னைக்கு அதே தான் சொல்லுவாங்க. படம் பார்த்தா மறுநாள் போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் போய் பார்த்தா சத்தத்தில், ஃபேன்ஸ் ரசிகர் சத்தத்தில் ஒரு 4 நாளைக்கு கேட்கவே முடியலப்பா. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்ப்போம், அப்போ தான் அந்த டைலாக்லாம் புரியுன்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் 100வது நாளுக்கு அதே கூட்டம், அதே சவுண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது காரணம் அண்ணனோட நல்ல எண்ணங்கள். சின்ன நடிகர்கள் எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குற ஃப்ரீடம். விஜய் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காரு. ஆனால் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தோணுச்சு, விஜயனை கூட ஃபஸ்ட்டு நடிக்க போகிறோம். வேலையாத மடத்தில் முதல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு, ராஜா சார் கொடுத்துருந்தாங்க. சரி நடிக்க போகிறேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் நடிக்க போகிறேன், எப்படி பழகுவாரோ என்னமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் போய் பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணன் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காரு. ஆனால் பழகுறப்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அதுதான் எனக்கு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கா. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் நேச அண்ணனுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்போ சௌத்ரி சாருக்கும் தேங்க்ஸ். இப்போ படத்தில் ஒர்க் பண்ணேன் சார் வைரமுத்து சார், அவர் இருக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப பெரியமான இருக்குது. நான்லாம் அந்த அவங்களாம் பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போவும் அதே சாருக்கு இருக்கிற மாதிரி நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இமான் அண்ணன்
இருப்பா பேச விடப்பா, பரோட்டா பரோட்டான்னு நான் பேச வேண்டாம், இருப்பா. அப்போ இமான் அண்ணன் எங்கிட்டு பார்த்தாலும் இமான் அண்ணனாக தான் இருக்காரு, எந்த மேடைக்கு போனாலும் கூட நானும் அப்படியே இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுண்ணே. கேமராமேன் சார் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்போ கூட நண்பர் மகத் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஜெகதீஷ் அண்ணன், மணி பாஸ்கர் அண்ணன், டைலாக் ரைட்டர் பாஸ்கர் அண்ணன், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வெற்றி விழா படத்தை நான் இருக்கின்றப்ப கண்டிப்பாக இந்த படத்துக்கு அடுத்து இதே கூட்டணிக்கு அண்ணனோட கத்தி படம் ஏஆர் முருகதாஸ், அது சொல்லவே தெரியல, அது என்ன டபுள் ட்ரிபிளாக போகும். அந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி எல்லாத்துக்கும். ஜில்லா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுல. அதே மாதிரி மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். விஜயானனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தியவர். அது எத்தனை மேடை எத்தனை இன்டர்வியூனாலும் அதை நான் பதிவு பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஆல்பர்ட் தியேட்டரில் இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. காரணம், என்னுடைய முதல் திரைப்படம் தமிழன் இதே தியேட்டரில் ஏ ரோவில் 9th சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். ஸோ இதே ஆல்பர்ட் தியேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பேர் இசை டி இமான்னு நான் பார்த்தது இந்த ஆல்பர்ட் தியேட்டரில் தான். ஸோ இத்தனை வருடங்கள் ஆகி முக்கியமாக மறுபடியும் விஜயனோட சேர்ந்து இந்த திரைப்படம் ஜில்லா திரைப்படம் ஒர்க் பண்ணி அது இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்து 100வது நாள் விழாவை இந்த மேடையில் நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் பேக் டு ஆல்பர்ட் தியேட்டர். எனக்கு அந்த சுட சுட விற்பாங்களே அந்த கட்லெட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன டைம்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆர்பி சௌத்ரி சாருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இப்படி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை என்னை நம்பி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. ஜீவா சாருக்கு நன்றி. முக்கியமான இந்த திரைப்படத்தோட இயக்குனர் நேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா லிபர்ட்டி எனக்கு கொடுத்தாரு ஒவ்வொரு சாங் ஒர்க் பண்ணும்போது. அவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ வந்திருக்க வைரமுத்து சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கண்டாங்கி சாங்கு பட்டி தொட்டி சிட்டி எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வைரமுத்து சாருடைய வரிகள். அதை விட முக்கிய காரணம் விஜயண்ணன் பாடினது. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கினார். அதுக்கு பிறகு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாடலை பாடி முடிச்சார். இன்றைக்கி உங்கள் மதியில் இவ்வளோ பெரிய வெற்றி பாடலை அது போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த அனைவருக்கும் ப்ளஸ் இந்த ஜில்லா டீமில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஜில்லா திரைப்படத்தின் வெற்றி தயாரிப்பாளர் திரு ஆர்பி சௌத்ரி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இளைய தளபதி ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜில்லா இளைய தளபதி விஜய் அவர்களோட எங்களது 6வது படம் இது. எங்களுக்கும் எங்கள் சூப்பர் குட் பேனருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எங்கள் படமான பூவே உனக்கு தான் அவருக்கு முதலான சில்வர் ஜூப்ளி படமாக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வெள்ளி விழா படங்களை கொடுத்திருக்கார் அவர். அதில் 4 படங்கள் எங்கள் படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக மீது நான் பெருமை அடைகிறேன். இந்த எங்களுக்கு ஒத்துழைத்த இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ரசிக பெருமக்களாகிய நீங்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜில்லா படத்தின் வெற்றிக்கு காரணமாக இருந்த இயக்குனர் நேசன் அவர்களுக்கும் மற்றும் அவர் உறுதுணையாக இருந்த அவருடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்த மியூசிக் டைரக்டர் இமானும் ஒரு வெற்றி காரணமாக இருந்திருக்காரு. அவருக்கு நல்லபடியாக வரிகள் பாடல் வரிகளை எழுதிய கவியரசு வைரமுத்து அவர்கள் வந்திருக்காரு. அவர் ஒரே ஒரு பாடலாக எழுதியிருக்காரு இந்த படத்தில்.
ஆனால் அந்த ஒரு பாட்டு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி 100 பாட்டுக்கு சமம் அந்த ஒரு பாட்டு, அதாவது ஒரு பெரிய வெற்றி பெற சாங்காக கொடுத்துருக்கார் அவர். சமீபத்தில் அவர் பத்மபூஷன் பட்டம் பெற்ற அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். மற்றும் இந்த படத்தில் உழைத்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். குறிப்பாக சூரிய சொல்லலாம். வளர்ந்து வரும் அந்த நடிகர்கள் சூரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். மகதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். மற்றும் இந்த படத்தில் இசையமைப்பதாக இமானுபதி ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இந்த போட்டோகிராஃபராக கணேஷ் அவர்களுடைய என்னுடைய வாழ்த்துகள். மற்றும் இந்த படத்தில் உழைத்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.